ஹலோ காய்ஸ், நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ரேஷன் கடையிலேருந்து வந்திருக்கிற ஒரு முக்கியமான அறிவிப்பை தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ரேஷன் கடையிலேருந்து என்ன ஒரு அறிவிப்புகள் வெளியாகியிருக்கு அப்படின்னா பார்த்திங்கன்னா, விற்பனையாளர் மற்றும் கட்டுநர்களுக்கான பதவிகள் எப்பொழுது வரப்போகுது, அதை பற்றி தாங்க இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவர் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் ஆல்னு ஒரு பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரேஷன் கடையில் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் ஆயிடுச்சு, எந்த ஒரு அறிவிப்புகளும் வெளியாகவில்லையே. அதாவது பிப்ரவரி 14ஆம் தேதி இதற்கான அறிவிப்புகள் அனைத்தும் வெளியாகும் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் இதுவரை எந்த ஒரு அறிவிப்புகளும் வெளியாகாதனால பார்த்திங்கன்னா நிறைய தேர்வுகள் குழப்பத்தில் இருக்காங்க. சார், காசு கட்டினா தான் வேலை கிடைக்குமா, என்ன முறையில் நடக்குது இந்த வேலைவாய்ப்பு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. முழுக்க முழுக்க பார்த்திங்கன்னா இது கூட்டுறவுத்துறை மூலமாக இயங்கக்கூடியதுங்க. கூட்டுறவுத்துறையில் என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டு தாங்க இது போஸ்டிங் எல்லாமே போடுவாங்க. கூட்டுறவுத்துறையில் பார்த்திங்கன்னா இப்பொழுது என்ன நடக்கிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஏற்கனவே வேலை செய்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா பதவி உயர்வு ஆணை கொடுத்த உடனே நாங்கள் போஸ்டிங்கே போடுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த போஸ்டிங் எப்படி உங்களுக்கு தெரியும், எப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு கேட்கக்குள்ள பார்த்திங்கன்னா, உங்களுக்கு பார்த்திங்கன்னா நாங்கள் என்ன மாதிரியான செயல்பாடுகளை சொல்லுவோம் அப்படின்னா, நாங்கள் உங்களுக்கு இமெயில் பண்ணுவோம். இல்லை அப்படின்னா உங்களுக்கு ஃபோன் கால் மூலமாக கூட வெரிஃபிகேஷன் பண்ணுவோம். நீங்கள் பார்த்திங்கன்னா செலெக்ஷன் லிஸ்ட்டில் இருக்கீங்க, உங்களுக்கு ஜாப் வந்துடுச்சுங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எதன் முறையில் பார்த்திங்கன்னா எடுக்கிறாங்க, இந்த ஜாப்ஸ் எதன் முறையில் பார்த்திங்கன்னா போடுறாங்க அப்படின்னா, உங்களுடைய மெரிட் லிஸ்ட்டை வச்சு தாங்க செலெக்ஷன் லிஸ்ட்டை கால்குலேட் பண்ணுறாங்க. இந்த மெரிட் லிஸ்ட் எப்படிங்க எடுக்கிறாங்க எங்களுக்கு தெரியல அப்படின்னா, நீங்கள் நேர்காணல் சென்றிருப்பீங்க. இந்த நேர்காணலில் பார்த்திங்கன்னா நேர்காணல் முடிஞ்ச பிறகு பார்த்திங்கன்னா உங்களுடைய மதிப்பெண் சான்றிதழ் எல்லாமே ஒப்பிட்டு பார்ப்பாங்க. யார் அதிக அளவில் மதிப்பெண்கள் பெற்றிருக்கிறார்களோ அவர்களுக்கு தான் அந்த வேலைகள் பார்த்திங்கன்னா உறுதியாக வழங்குவாங்க. சற்று மதிப்பெண்கள் குறைவாக இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா வாய்ப்புகள் சற்று குறைவு அப்படின்னு தாங்க சொல்லலாம். இது தாங்க டிஆர்பியில்னு வந்திருக்கக்கூடிய அறிவு. முதற்கட்டமாக பார்த்திங்கன்னா சென்னை, சேலம், கோயம்புத்தூர், ஈரோட்டில் பார்த்திங்கன்னா முதற்கட்டமாக இந்த போஸ்டிங் போட போகிறாங்க. ஏன் இந்த போஸ்டிங் இவ்வளோ டல் பண்ணுறாங்க அப்படின்னா, கூட்டுறவுத்துறை மூலமாக தான். இந்த கூட்டுறவுத்துறை மூலமாகவே கூட்டுறவுத்துறை எவ்வளோ லேட் பண்ணுறாங்களோ அந்த அளவுக்கு அவங்களுக்கு தாங்க பணிச்சுமை அதிகமாகுது. ஏன்னா ஒவ்வொரு மாவட்டங்களில் பார்த்திங்கன்னா ஒரு சில ரேஷன் கடைகளில் பார்த்திங்கன்னா 4 ரேஷன் கடையில் ஒரே ஒரு ஊழியர் ஒர்க் பண்ணுறதுனால பார்த்திங்கன்னா பணிச்சுமை அதிகமாக இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் தகவல்கள் பரவிட்டு இருக்குங்க. கூடிய விரைவில் இதற்கான தீர்வுகள் அனைத்தும் பார்த்திங்கன்னா கூட்டுறவுத்துறையிலேருந்து எடுப்பாங்க அப்படின்ட்டு அனைவரும் நம்பிக்கிட்டு தாங்க இருக்காங்க. வெயிட் பண்ணி பார்ப்போங்க. கூடிய விரைவில் இதற்கான மாற்றங்கள் அனைத்தும் நடக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நியூஸ் பிளான் வீடியோஸ் வேணால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் ஆல்னு ஒரு பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.